மாஸ்டர் உங்கள் ஜெயஸ்ரீ கிருஷ்ணன் தாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்ட்டாக நான் 2-3 வீடியோவாக எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நீங்கள் மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்குறீங்கன்னா இதுதான் உங்களுக்கு இருக்கிற மேஜர் ப்ராப்ளமே வரும் வளர்க்குறவங்களுக்கு. ஓகே, அந்த ஒரு ப்ராப்ளத்தை பற்றி தான் பேச போகிறேன். அதை பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்லாம் போட்டு தான் பிரித்து பேச போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்குறவங்க ஒரு வெள்ளை கலரில் பஞ்சு போல் வருது, ஒரு ரூட் ஹேர்ஸ் மாதிரி வருது அப்படின்னா என்ன, அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்கள்லாம் முடிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. சில பேர் ஐயோ வேணாண்டா, இது என்னன்னே தெரியல, நமக்கு இது செட் ஆகாது, நம்ம இந்த வேண்டாம், இது வளர்க்கவே வேணாம் அப்படின்ற பயத்திலே நிறைய பேர் போயிருப்பீங்க. ஸோ இனிமேல் அந்த டென்ஷனே வேண்டாம் உங்களுக்கு. இந்த வீடியோஸை நீங்கள் வந்து கட்டாயம் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வரப்போகுது. ஸோ சூப்பராக இருக்கும், உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் பிஃபோர் கோயிங் இன் டு தட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியில் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேங்க. ஏன்னா இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து ரொம்ப எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது. என்னென்னா எல்லாரும் வந்து மேடம் ட்ரே வைக்கிறாங்க, வச்சுட்டு க்ரீனிஷாக காமிக்கிறாங்க, திருப்பி 50 ஸ்கொயர் ஃபீட்டில் 50,000 சம்பாதிக்கலாம் அப்படின்றத மட்டும் தான் பற்றி பேசுகிறாங்களே தவிர அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளோ வளர்க்குறத பற்றியோ டீட்டெயில்ஸோ டெக்னிக்ஸோ அதெல்லாம் பற்றி யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்கள் ஒரு சேனலில் தான் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கண்டென்ட் இருக்குது உங்ககிட்ட. அண்ட் டைரெக்டாக வந்து ஃபீட்பேக்ஸு கிளாஸில் நடக்கிற இன்ட்ராக்ஷன்லாம் ரொம்ப ஓப்பனாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ எங்கள் ட்ரைனிங்க்கு வராங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டு வராங்க. அவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம், தமிழ் இங்கிலீஷில் 2 இருக்குது. 1-to-1 தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் பக்காவாக எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மெயினாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி கல்டிவேட் பண்ணணும், அதை எப்படி மார்க்கெட் பண்ணணும், எப்படி லேபிள் பண்ணணும், ப்ரைஸிங் பண்ணணும், இப்படி எல்லாமே சொல்லித்தரதுனால நீங்கள் முழு ஆண்டர்ப்ரனராக தாராளமாக போகலாம். இப்போ நம்மக்கிட்ட பண்ணவங்க எல்லாருமே இன்றைக்கி சின்ன லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பித்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மோல்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மைக்ரோ கிரெயின்ஸில் நம்ம வந்து மோல்டுன்னா என்ன அப்படின்னா அது ஒரு பூஞ்சை. அது வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை சரியாக இல்லை அப்படின்னா, கிளைமேட்டிக் கண்டிஷன் சரியாக இல்லை அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாக வளரக்கூடியது. இன்னொன்று வந்து இது வந்து ஒயிட் கலரில், க்ரே கலரில், சில டைம் வந்து பச்சை கலரில் கூட உங்களுக்கு வருங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபஸி பேட்சாக காணப்படும். அது வந்து விதைகள், தண்டுகள், இல்லை உங்களோட அந்த ட்ரேல எங்கே வேணால் இருக்குங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு மோல்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு குட்டி குட்டியாக வந்து பஞ்சு மாதிரி இருக்கும். இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் முடிகள் மாதிரி, ரூட் ஹேர்ஸ் மாதிரி இருக்குங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து குழம்பவே வேணாம். வேர் முடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அந்த ஒரு மாதிரி வந்து நீங்கள் அந்த ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு. அதில் சிறிய மென்மையாக இருக்கும், ரொம்ப வெள்ளை கலரில் இழைகள் மாதிரி வரும் உங்களுக்கு. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தண்டு பகுதி அடியிலேருந்து வரும். ஓகே, இது ஈரப்பதத்தை தேடி கொஞ்சம் நீண்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வளரக்கூடியது மாதிரி இருக்கும். அது ரொம்ப சீராக இருக்கும். பொதுவாக வந்து இந்த ட்ரூ லீஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 2 இலைகள் வருமே, அதுக்கு முன்னாடியே இது வந்துடும் உங்களுக்கு. பூஞ்சை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, பெரும்பாலும் வந்து அது வந்து திட்டுக்களாக தான் இருக்கும், அங்கங்கே இருக்கும். சில டைம் வந்து ஒரு சிக்கலாக ஒரு இடத்துல இருக்கும், சிலந்தி வலை மாதிரி இருக்கும். நீங்கள் சில டைம் வந்து அதுக்கு அரெஸ்ட் பண்ணிடுவீங்க உங்ககிட்ட இருக்கிற எதையாவது தெளிச்சிட்டு. ஆனால் வந்து வேர் முடின்றது எப்படின்னா கொஞ்சம் தற்காலிகமாக டெம்பரரியாக தான் இருக்கும், அதுவே மறைஞ்சு போயிடும். பட் பூஞ்சை மோல்டு வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் அதை வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு. ரூட் ஹேராக வந்ததுன்னா நீங்கள் பயப்படாதீங்க. ரூட் ஹேர் வந்து ஒன்றுமே பண்ணாது. பூஞ்சை வந்தால் தான் உங்களுக்கு என்டையராக ஹார்வெஸ்டே வந்து பாழாக போயிடும். சரிங்களா? இப்போ வந்து பூஞ்சை ஏன் வருது, மோல்டு ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி, இது வந்து அது வரதான் செய்யுங்க. ஏன்னா அது இயற்கை. அதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சில மெஷர்மெண்ட்ஸ் வேணால் எடுக்கலாம். ஓகேங்களா? எப்படி நம்ம கார்டன் வச்சிங்கன்னா பூச்சிகள் வரும்ன்றது இயற்கையோ, ஓகே, நம்ம பூச்சி வந்ததுன்னா பூச்சி விரட்டிகளை யூஸ் பண்ணுவோம். பூச்சிக்கொல்லி இல்லைங்க, பூச்சிக்கொல்லின்றது கெமிக்கல். பூச்சி விரட்டி, இயற்கையான பூச்சி விரட்டிகளை வச்சு நம்ம பூச்சி அந்த செடிக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக வேலை பண்ணுவோம். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து அதனோட வேலையை செய்யறது. ஓகேங்களா?
அது ஈரம் இருக்குது அப்படின்னா அதை தேடி தான் வர செய்யும் பூஞ்சைலாம். ஸோ இதை சரியாக இருக்கிற போது நம்ம கரெக்டாக காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு நம்ம இதை ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியுங்க. ஸோ இதில் வந்து இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட என்வரான்மெண்ட்டு, ஓகேங்களா? என்வரான்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். என்வரான்மெண்ட்டில் வந்து நமக்கு ஹியூமிடிட்டி வந்து எப்படி இருக்குது, ஈரப்பதம் வந்து வெளியில் எப்படி இருக்குது, நம்ம உள்ளுக்குள்ளே பண்ணுற இடத்துல ஈரப்பதம் எப்படி இருக்குது, இதை பொறுத்து தான். ஏன்னா சம்டைம்ஸ் என்னென்னா ஆக்சிஜன் வந்து ஜாஸ்தி இல்லை அப்படின்னாலே நமக்கு வந்து பூஞ்சை வந்து ரொம்ப பிடிக்கும், ஓகேங்களா? இது வந்து ஒரு அரை போலன்னு நினச்சிக்கோங்களேன். நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸ் வந்து உங்களுக்கு பூஞ்சைக்கு ரொம்பவே பிடிக்கும். அது ஒரு காரணம் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரப்பதம். நம்ம சம்டைம்ஸ் வந்து ஈரப்பதம் அவுட் சைடு கிளைமேட்டிக் கண்டிஷன், இன்சைட் கிளைமேட்டிக் கண்டிஷனு, நம்ம தண்ணி ஊற்றுறது நிறைய இருக்குங்க. என்ன மாதிரி தண்ணி வந்து நம்ம குவாலிட்டியாக யூஸ் பண்ணுறோம், இப்படிலாம் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரு ஐடியா கரெக்டாக தெரிஞ்சுருந்தீங்கன்னா ஓரளவு வந்து நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணிட முடியுங்க. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குகிற விதைகள் எப்பயுமே தரமான விதைகளை யூஸ் பண்ணணும். அதில் வந்து குவாலிட்டி எப்படி கரெக்டாக பண்ணுறது, அதை எப்படி செக் பண்ணுறது. இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஹியூமிடிட்டி, pH ஆஃப் த வாட்டர், அதுக்கப்புறம் வந்து உங்களோட விதைகளோட டென்சிட்டி, விதைகளோட குவாலிட்டி, இதெல்லாம் எப்படி மேடம் எங்களுக்கு தெரியும், எதை விற்கிறாங்க நாங்கள் வாங்கி போடுறோங்க அப்படின்னுங்க. அதனால தான் நமக்கு ப்ராப்ளமே வருது. இப்போ நம்ம ட்ரைனிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை ஒன்றொன்னத்தை பற்றியும் ரொம்ப டீப்பாக சொல்லி கொடுப்பேன். ஸோ டீப்பாக நீங்கள் கற்றுக்கிற போது இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஈஸியாக சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால் பயப்படவே தேவையில்லை. ஸோ விதை வந்து நமக்கு சரியாக இல்லை அப்படின்னாலும், டென்சிட்டி ஓவராக இருந்ததுனாலும் இந்த பிரச்சனை வரத்துக்கு ஜாஸ்தி வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நம்ம வந்து ரொம்ப கிளியராக நம்மளோட ட்ரைனிங்கில் சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? இன்றைக்கி இது மட்டும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பார்ட் 2ல் வந்து இன்னும் நான் இந்த மைக்ரோகிரீன்ஸில் பூஞ்சை மோல்டை பற்றி என்னென்னலாம் பிரச்சனை வரும், அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்றது ஒன்றா பேசுகிறேன். இப்போ ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். ஸோ இது பூஞ்சைன்றது நீங்கள் பயப்பட தேவையில்லை, மோல்டு வந்தால் பயப்பட வேண்டாம், ரூட் ஹேருக்கும் பூஞ்சைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் நான் இன்னும் இதை பற்றி டீப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு மேலே நீங்கள் வீட்டில் கரெக்டாக வளர்க்கணும், இல்லை நீங்கள் பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோட 1-to-1 ட்ரைனிங் இருக்குது, அட்வான்ஸ் கமர்ஷியல் ட்ரைனிங்கு, பேசிக்கும் இருக்குங்க. நிறைய பேர் இதை கற்றுண்டு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. சரி, நீங்கள் தட்டு நிறைய தட்டை காமிச்சு உங்களையே மண்ணை போட்டு உங்களையே விதையெல்லாம் போட்டுட்டு நீங்கள் சூப்பராக பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து கரெக்டு கிடையாதுங்க. ஏன்னா இது அந்தளவு டெக்னாலஜிலாம் தேவையே இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் டெக்னிக்ஸ் தான் மெயினாக தெரிஞ்சுக்கணும். இதனால் வீடியோலேயே நீங்கள் ஆன்லைன் கிளாஸ்லேயே சூப்பராக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பிஸ்னஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தான் நிறையா இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னா, ஓகேங்களா? ஸோ அது ரிலேட்டடாக நிறைய விஷயம் வேணும்னா எங்களோட அட்வான்ஸ் கமர்ஷியல் ட்ரைனிங்கில் கற்றுக்கோங்க. ஏன்னா நம்மக்கிட்ட கற்றுட்டவங்க அவங்களே ஓனாக கம்பெனி ஆரம்பித்து அந்த இடம் செலெக்ஷன் பண்ணுறதுலேருந்து கம்பெனி நேம் வைக்கிறதுலேருந்து எங்கிட்ட சஜஷன் அப்புறமா கேட்பாங்க. ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட்டுன்றது தான் ரொம்ப முக்கியம். ட்ரைனிங் எடுக்கிறது முக்கியம் இல்லைங்க, உங்களுக்கு அதுக்கப்புறம் கொடுக்குற சப்போர்ட்டு தான் ரொம்ப தேவைப்படும். கல்டிவேஷன்லேயா இருக்கட்டும், இல்லை வந்து பிஸ்னஸ்லேயா இருக்கட்டும், அது வந்து நான் வந்து ரொம்பவே முக்கியமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் தொழில் முனைவோர் பயிற்சி எடுக்கிறதுனால. ஸோ நீங்கள் என்ன ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் இருக்குது, உங்களுக்கு ப்ராடக்டை அங்கே இங்கே தேடி வாங்காமல் கரெக்டான வேலையில் குவாலிட்டியான ப்ராடக்டை நான் கொடுக்குறோம். இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுறோம். அதனால் ஆல் அட் ஒன் பிளேஸுன்ற போது நீங்கள் தைரியமாக வரலாங்க. இதை பிஸ்னஸாக எடுத்து சூப்பராக இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். என்னோட மைக்ரோகிரீன்ஸ் மாஸ்டர் வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் 10 நிமிஷம் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு உங்களுக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் இதில் நான் இதை பற்றி நிறைய விஷயங்களை சொல்கிறேங்க. பார்ட் 2ல் மறுபடியும் உங்களை சந்திப்போம்.